கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் வாசித்த இந்த 28ஆம் சங்கீதத்திலே முதல் பகுதியில் நாம் பார்க்கிறோம். முழுவதுமாக சத்துருக்களுக்கு தேவன் செய்ய போகிற காரியங்களை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது, அவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறது என்கிறதை குறித்து சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறதை நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு பிற்பாடு இருக்கிற பகுதிகளில் பார்க்கிறோம். 2வது பகுதியில் அவர் என்ன செய்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்கிறதை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆரம்பிக்கிற அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் முந்தின பகுதியை முடித்த பிற்பாடு 2வது பகுதியில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார், கர்த்தரின் பலனும் என் கேடகமும் என்று சொல்லி அறிக்கையிடுகிறதை இதில் வாசிக்கிறோம். எல்லாம் இருந்தாலும் நான் இதெல்லாம் தியானிக்க நமக்கு நேரம் கிடையாது. அதில் 8ஆம் வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமாக இருக்கிறார். இந்த நாளில் என்னோடு கூட காலையில் நேற்று இரவு ஏற்கனவே ஒரு நாள் நான் பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் அபிஷேகத்தை குறித்து. அபிஷேகத்தை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆவியானவர்னா யார், பழைய ஏற்பாட்டில் அவர் எப்படி இருந்தார், இதெல்லாம் பேசினேன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த அபிஷேகத்தை குறித்து பேசும்படி கர்த்தர் என்னோடு கூட வெளிப்பட்டார். நானும் அதற்கான காரியங்கள் எல்லாம் எடுத்தேன். ஆனால் இங்கே வந்து சாட்சிகளை எல்லாம் கேட்கும்போது அபிஷேகம் நமக்கு எவ்வளவு முக்கியம், ஆவியானவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். நாம் அபிஷேகிக்கப்படுகிறதை அவர் விரும்புகிற தேவனாயிருக்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் நிற்க நமக்கு பலன் கிடையாது. நானா இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன்னு சொல்லலாம். நம்ம சுய பலத்தால் ஒன்றுமே முடியாது. நம்ம நினைப்போம் செய்யக்கூடாது, நான் அதை தான் முதல்ல வந்து நிற்கும். ஒரு எக்ஸாம்பிள், கோவப்படக்கூடாதுன்னு நினைப்போம், அதுதான் முதல்ல வந்து நிற்கும். சண்டை போடக்கூடாதுன்னு நிற்போம், தேவனுக்காக நான் நிற்க போகிறேன் என்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதுதான் முதல்ல வந்து நிற்கும். எக்கோ வருதுடாமா, பரவாயில்ல ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிக்கிறேன். அதுக்காக ஃபுல் மெசேஜ் வேஸ்ட் ஆயிடும், அப்படியே விட்டுரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் என்ன செய்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சரியானவற்றை சரியான நேரத்தில் சொல்லி கொடுக்கிறார். சரியானவற்றை செய்யும்படி நம்ம என்ன செய்கிறார், நெருக்கி ஏவுகிறார். நான் வேணான்னு சொல்லி ஓடினாலும் அவர் விட மாட்டார். அது ஆவியானுடைய வல்லமை. நான் ஓடுவேன், எனக்கு வேணாம். எங்கள் வீட்டில் அவங்க நான் ஊழியமே செய்ய மாட்டேன், நான் ஊழியெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா. என்னை கர்த்தர் அழைக்கும் போதே நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை நான் என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தனோ அன்றைக்கி ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை செய்யணும். ஏன்னா என்னோட தேவன் அப்படி தான் பேசியிருந்தார். இவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஐயோ ஊழியெல்லாம் வேணாம், நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பாட்டுக்கு சர்ச்சுக்கு போவோம், ஜெபம் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம், நம்ம தசமாக கொடுப்போம், அதோட சர்ச்சை விட்டு அது போதும் நமக்கு. ஏதாவது பண்டிகை ஃபங்க்ஷன் சர்ச்சில் பாஸ்டர்ஸ் கூப்பிட்டு மீட்டிங் வரணும், இதுக்கு மேலே ஊழியெல்லாம் நான் செய்ய மாட்டேன், அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது அப்படின்னாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார், கர்த்தர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் அழைத்ததில் உண்மை உள்ளவராக இருந்ததுனால தான் 2 பேரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் பலப்படுத்தினார். வேணாம் வேணான்னு ஓடுறவங்களே விட மாட்டார். நான் செய்ய மாட்டேன், எனக்கு அந்த வேலை இந்த வேலையில் விட மாட்டார். ஆவியானவர் நம் மத்தியில் வரும்போது நடக்க வேண்டிய வழிகளிலே நம்ம நடத்துகிறதே, செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வைக்கிறதே. அப்போ என்ன செய்யணும், இன்றைக்கு அபிஷேகத்துக்காக அதிகமாய் ஜெபியுங்கள் என்றால் இந்த வருஷம் கர்த்தர் சொல்லியிருக்கிறது, ஆவியானுடைய வல்லமை நம் மத்தியிலே வெளியரங்கமாய் கிரியை செய்ய வேண்டிய ஒரு காலம். இப்படியே இருந்தோம்னா என்ன ஆகாது, ஒரு மாறுதலும் தேசத்தில் வராது, தமிழ்நாட்டில் வராது. இன்னும் நம்ம மாம்சத்திலே இருந்தோம்னா நம்மால் ஒரு எழுப்புதலும் வராது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்லுது. அப்போ என்ன செய்யணும், ஆவியானவரை கேட்டு ஜெபிக்க வேண்டும். அவர் வேணும் நமக்கு. அவர் இல்லைன்னா, அவர் இருக்காருன்னு எப்படி தெரியும்? பழைய ஏற்பாட்டில் அபிஷேகன்ற வார்த்தை வேறு விதமாக இருந்தவங்க எண்ணெயை கொண்டு வந்து ஊற்றுவாங்க, அபிஷேகிப்பாங்க.
அது வேற விதமாக இருந்தது. புதிய ஏற்பாடு வந்தோடனே வேற விதமாயிடுச்சு. அபிஷேகங்கிறதே எண்ணெயெல்லாம் ஊற்றலை. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு கூடினார்கள். அவர்கள் கூடியிருந்த போது அவர்கள் மேல் அக்னிமயமான நாவுகள் வந்து இறங்கினதுனால அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள். அன்னைக்கு இந்த அந்நிய பாஷை இல்லை பழைய ஏற்பாட்டில். அன்னைக்கு தீர்க்க தரிசனம் இருந்தது, பழைய ஏற்பாட்டில் இருந்தது. மற்ற காரியங்கள் எல்லாம் இல்லை, அவ்வளவா இல்லை. தீர்க்க தரிசனம், வெளிப்பாடு, சொப்பனங்கள், மறைபொருள்கள் வெளிப்படுத்துகிற கிருபை எல்லாம் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வித்தியாசமாய் தேவன் என்ன செய்தார்? அபிஷேகித்தார். அன்றைக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எண்ணெயினால். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற அபிஷேகம் அன்பின் ஆவியினால். ஆவியானவருக்கு பேர் என்ன நமக்கு தெரியும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகம் அன்பின் அபிஷேகம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் குற்றப்படுத்துகிற அபிஷேகம் அல்ல, இது அன்பின் அபிஷேகம். இந்த அன்பின் அபிஷேகம் ஏன் நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டோமான்ற நிச்சயம் எப்போ வரும்னா, நான் என்றைக்கு அந்நிய பாஷை அடையாளத்தோடு பேசுகிறேனோ அன்னைக்கு தான் எனக்கு அபிஷேகம் கிடைத்தது உறுதியாகும். அது வரைக்கும் அபிஷேகம் இருக்குதுன்னு நினச்சிக்குவோம், ஆனால் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி பைபிளில் இருக்கான்னா சொல்லிட்டேன். அப்போஸ்தலர் நடபடிகளில் எழுதப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் நடபடிகளே வாசிங்கன்னா, ஒரு குரூப் யோவான் கொடுத்த ஞான ஸ்நானத்தை பெற்றிருந்தார்கள். ஆவியானவர் இறங்கினாரானா இல்லை. அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டீர்களா? இல்லை. அப்புறம் திரும்ப அவங்களுக்காக ஜெபித்து ஆவியின் வரங்களாலே தேவன் நிரப்பினார். இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மை நிரப்பும் போது 2 காரியங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒன்று, இந்த அன்பினாலே நமக்கு கனி கொடுக்கப்படுகிறது. ஆவியின் கனி, கனிகள் அல்ல, ஆவியின் கனி. எந்த கனியை புசிக்க கூடாதுன்னு தேவன் சொன்னாரோ அதை புசித்ததுனாலே வந்த தீமையெல்லாம் மாறுகிறதற்கு தேவன் நமக்காக வைத்திருந்த அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறதற்கு தேவன் என்ன செய்கிறார்? ஒரு சான்ஸ் கொடுக்குறார். அதுதான் இந்த ஆவியின் கனி. ஆவியின் கனியில் இருக்கிற ஒவ்வொரு சுபாவமும் ஒரு விதமான கனியின் பகுதி. இதெல்லாம் போர்ஷன் தான். ஒவ்வொரு போர்ஷன் அதில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, இச்சையடக்கம், இதெல்லாம் என்னது? ஒரு போர்ஷன். அப்போ இந்த ஆவியின் கனி நமக்குள்ளே வரணும். இதுக்காகவும் ஜெபிக்கணும். ஆவியானவர் வந்தோடனே வெறும் அபிஷேகம் வந்துருச்சு, வரம் வந்துருச்சு இல்லை, முதல்ல கனி வரணும். 2வது என்ன வேணும்? வரங்களும் வேண்டும். ஆவியானவர் வந்து வரங்கள்லாம் ஒருத்தருக்கு தான் கொடுப்பாரா? அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணால் தான் சுகமாகும், இல்லை இந்த பிரதர்ஸ் ஜெபம் பண்ணால் தான் சுகமாகும், அந்த அங்கிள் வந்து நமக்காக தலையில் கை வச்சா தான் பிசாசு ஓடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆண்டி வந்து நம்மை தட்டி கொடுத்து தலையில் அடி அடின்னு அடித்தாதான் எனக்கு என்ன செய்யும்? அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா. என்னைக்கு நான் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுகிறேனோ, ஆவியில் நிரம்புகிறேனோ, நான் ஜெபிக்கும் போது என் மத்தியிலே எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். நான் ஜெபிக்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஆவியானவர், அந்நிய பாஷையோடு பேசுகிறவர்களுக்கு நல்லா தெரியும், உள்ள ஆவியானவர் அசைவாடுவார். அவர் என்ன செய்கிறார்? நம்மை நிரப்புகிறார். ஆவியின் வரங்கள் எப்படி கிரியை செய்யும்னா, ஒரு ஸ்டேஜில் தான் கிரியை செய்யுமா? இல்லை வளர்ந்து 50 நாள் ஃபாஸ்டிங் எடுத்தால் தான் ஆவியின் வரங்கள் வெளிப்படும் அப்படின்னு எங்கன்னா எழுதியிருக்கா? இல்லை. நிறைய பேர் இந்த வரங்களை பெற்றுக்கொள்ள நான் எவ்வளவோ போராடினேன், இந்த வரங்களை பெற்றுக்கொள்ள நான் எவ்வளவோ தேவனிடத்தில் அழுதேன், புரண்டேன், அதனால தான் எனக்கு வரம் கிடச்சி. இல்லை இல்லை, அவங்க சொல்கிறதெல்லாம் சும்மா கதை. தேவனிடத்தில் போராட வேண்டியது உண்மைதான். ஆவியானோட அபிஷேகம் கிடச்சிருச்சுன்னா அவருக்குள்ளே இருக்கிற வரங்கள் எல்லாம் நமக்குள்ளே வந்துடும். அவர்கிட்ட என்னென்ன வரங்கள் இருக்கிறதோ எல்லாம் உள்ள வந்துடும். எப்போ கிரியை செய்யும்? நான் கனி கொடுக்க கனி கொடுக்க கனி கொடுக்க இந்த வரங்கள் தானாகவே கிரியை செய்யும். எல்லாருக்கும் கிரியை செய்யாது. நான் கனி கொடுக்கிற அளவுக்கு தக்கதாக, அவனுடைய வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக அவர்களுக்குள்ள என்ன செய்யும்? பரிசுத்த ஆவியானோட வல்லமை வரங்களாய் வெளிப்படும்.
அதனால தான் பார்க்கிறோம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் வித்தியாசமாக இருந்தது. போறாரு, கர்ச்சீஃப் போட்டா சுகமாயிருச்சு, நிழல் பட்டா சுகமாகுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது எப்படி நடந்ததுன்னா, இது காரணம் என்ன? உள்ள இருக்கிற கனி வேலை செய்யும். கனியற்ற அபிஷேகம் வீண், கனியற்ற ஆவிக்குரிய வாழ்க்கையே வேஸ்ட். கனி இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை வேஸ்ட். ஆவிக்குரிய பிள்ளைன்னு சொல்லுகிறதற்கு தகுதியற்றவர்கள். என்ன செய்யணும்? முதல்ல கனிகளுக்காக, ஆவியின் கனி, நீதியின் கனி, இந்த கனியக்காக செவி. இது கிடச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நாம் ஜெபிக்கும் போது அற்புதம் தானாக நடக்கும். நம்ம போனாலே போகிறப்ப பிசாசு ஓடும். நம்ம ஒன்றும் பெரிய எழுந்து அப்படி இப்படி போட்டு அவங்க தலைமுடியெல்லாம் பிடிச்சி ஆட்டி அப்படியே அவங்களுக்கு 10 நாள் எங்கள் சர்ச்சுக்குள்ளே இருங்க, நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்குறேன்னு சொல்லி விடுதலை கொடுக்குறவர் கர்த்தர். நம்ம ஒன்றும் கிடையாது. எங்கன்னா இயேசு கிறிஸ்து சாசு துரத்தும் போது அவங்க தலைமுடியை பிடிச்சி ஆட்டினார், அவர்களை கீழே தள்ளினார். எழுதியிருக்கா? இல்லை. சாசு துரத்தும் போதெல்லாம் அவர் எப்படி துரத்தினார்? எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். தன்னுடைய விரலினாலே பிசாசை துரத்தினார். விரலை வச்சார், ஓடிச்சு. இதுக்காக ஒரு பெரிய காரியம்லாம் செய்யலை. வேப்பலையெல்லாம் எடுத்து அடிக்கல. ஒரு பாஸ்டர் அப்படி செய்கிறாராம், வேப்பலை எடுத்து அடிக்கிறார் சாஸ் போகிறதுக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேப்பலை எடுத்து அடிக்கலை, விரலை வச்சார், ஓடிச்சு. நீங்கள் நம்ம ஜெபிக்கிறது அவ்வளோதான். ஒன்று அது நம்ம போகிறதுக்கு நமக்கு இன்னும் உபவாசம் எடுக்கலை, பலனடையில் அர்த்தம். அது போலன்னா இல்லை, அந்த ஆள் இன்னும் ஒப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். அந்த வந்து ஜெபிக்கிற ஆள் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தா அது ஓடிடும். இல்லைன்னா நான் ஒழுங்காக இருந்தால் அது ஓடிடும். ரெண்டும் இல்லாதப்ப தான் ஆளை கிடைக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன செய்யணும்? முதலாவது பிசாசு துரத்தணும்னு வர்றவங்க கிட்ட உட்கார வச்சு ஆண்டவரை சொல்லுங்க, அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் விரல வைங்க, அது ஓடிப்போ. அதை விட்டுட்டு இல்லாத மேஜிக்லாம் பண்ணி ஜிமிக்ஸ்லாம் பண்ணி இந்த வேலையே வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன செய்ய வேண்டும்? நான் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியின் வரங்கள் எனக்கு கண்டிப்பாக 9 விதமான வரங்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வரம் எனக்கு வேணும். அந்த வரம் இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியாது? ஆவிக்குரியவர்களாய் வாழ முடியாது. ஊழியக்காரங்க தான் வரங்கள் வச்சிருப்பாங்கலாம் இல்லை, ஒவ்வொருவருக்கும் கொடுக்குறார். அன்றைக்கு விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியிலே சிதறுண்டு போய் சுவிசேஷம் அறிவித்ததுனாலே தான் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை போல அநேக இடங்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஒரு கூட்டம் தேவனை பின்பற்றுகிறது. இல்லைன்னா என்ன இருக்காது? ஊழியக்காரங்க தான் எல்லாத்துக்கும் போகணும், எல்லாத்துக்கும் பாஸ்ட்டு தான் போகணுன்னா என்ன ஆகும்? அதுதான் மோசே செய்தார். எல்லாத்துக்கும் மோசே வந்தால் தான் தீர்ப்பு சொல்ல முடியும். யாரும் முடியாது. எல்லாருக்கும் அப்படியே எல்லாம் உட்காந்துருப்பாங்க, அவர் வர வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. அவர் வந்து ஒவ்வொருத்தருக்காக தீர்ப்பு சொல்லுவார். அதுலேயே ஒரு நாள் போயிடும். அங்கே போகிற அந்த பிரயாணத்தில் பாதி நாள் இவர் தீர்ப்பு சொல்கிறதுக்கு உட்காந்தே போயிடுச்சு. அப்போ தான் வராரு ஏற்றுரும், அவரோட மாமனார் வரார், வந்து சொல்கிறார், இல்லை இப்படி செய்கிறது உமக்கு சுமையும் அதிகமாகும், வேலையும் முடியாது, நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. அதனால் உன்னை தெரிந்து கொள்ளுகிற சிலரை அழைத்து அபிஷேகி, அந்த வரங்கள் அவர்களுக்குள் இறங்கும் போது அவர்களுக்கும் அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி பகிர்ந்து அளிக்கப்படுகிற பரிசுத்த ஆவியின் வல்லமையை குறித்து அந்த அவருடைய மாமனார் சொல்லி கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் தான் அப்படின்னு இல்லை, எல்லாரும் வளரணும்னு நினைக்கிறேன். நாம் போகிற இடங்களில் அற்புதங்கள் நடக்க எல்லாரும் வளரணும், எல்லாரும் ஆவியில் நிரம்ப வேண்டும், எல்லாரும் என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனங்கள் சொல்ல வேண்டும். இனி சம்பவிக்க போகிறவைகளை கர்த்தர் பேசுவார். தீர்க்க தரிசனம் சொல்றதுன்னா தயவு செய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. தீர்க்க தரிசனம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீ பயப்படாதே, அவன் கூட இருக்கிற, அது தீர்க்க தரிசனம் இல்லை. அவர் கூட இருக்கிறது தான் நமக்கு தெரியுமே. இதுக்கு ஒருத்தருக்கு கூப்பிட்டு நீ பயப்படாதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தீர்க்க தரிசனம் எதுக்கு சொல்லுவார்? ஒன்று, இனி வரப்போகிற காரியங்களை குறித்து சொல்லுவார். இல்லைன்னா நம்முடைய ஆவிக்குரிய பரிசுத்தத்தை குறித்து பேசுவார். 2 தான் முக்கியமாக. 3வது தான் நம்மை சிறப்படுத்துகிறதற்கு சில வார்த்தைகளை சொல்லுவார். நம்ம சில யோசிச்சுட்டு இருப்போம். தாவீது யோசிச்சுட்டு இருக்காரு,
நான் என்ன செய்ய போகிறேன், கர்த்தரோட ஆலயத்தை கட்ட போகிறேன், ஆலயத்தை கட்ட போகிறேன். தீர்க்கதரிசிகளாக இருக்காது. எப்பா நீ கட்ட மாட்டேன், உன் கை ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, உனக்கு பதிலாக உன்னுடைய குமாரன் தான் கட்டுவான். அதுக்கு வேண்டியதெல்லாம் நீ சேர்த்து வை. ஆனால் கட்ட போகிறது உன்னுடைய மகன் சாலமோன் தான் கட்டுவான். கதட்டு. இதுக்கு தீர்க்க தரிசனம் தேவை. யோசிச்சுட்டு இருக்காரு. தேவர் ஆவியானவர் தீர்க்கதரிசி அனுப்பினார். அப்படி போல நம்முடைய வாழ்க்கையிலையும் தீர்க்கதரிசி வந்தா, சும்மா ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு பைக் வாங்குறதுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டார். அவர் சொல்ல போகிற தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கும், இனி சம்பவிக்க, இனி என்ன நடக்கும், இனி இந்த பூமியின் மேல் தேவன் எதை நியமித்திருக்கிறார். ரொம்ப நாள் போயிருமா? இல்லை. எருசலேம் சேனைகளால் சூழ்ந்திருக்கும் போது முடிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள்னு சொல்கிறார். இப்போவே எல்லாம் சூழ்ந்துருச்சு. ஃபுல்லாக எருசலேம் விரோதமாக அநேக நாடுகள் எழும்பிட்டாங்க. சும்மா இருக்க திடீர்னு பார்த்தா எருசலேமில் குண்டை போட்டு சிலர் மரித்து போனார்கள். சில போராட்டங்கள் அப்பப்போ எழும்புது. எப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஒரே குழப்பம் தேசத்தில், உலகத்தில், நாடுகள் மத்தியில், எல்லா இடத்திலும் குழப்பம். இப்போ இதுக்காக ஜெபிக்கும் போது தேவன் வெளிப்பாடுகளை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் ஆவியின் வரங்களால் நிரம்பி இருக்க வேண்டும். அப்போ தான் புரியும். இந்த சொல்லலாம், இன்னும் ரொம்ப நாள் கிடையாதுங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த பூமி இருக்கும், அதுக்குள்ளே தேவனை ஏற்றுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இல்லை, எதுவும் இல்லை. எல்லாத்தையும் இங்கே தான் விட்டு போக போகிறோம். போக வேண்டிய தூரம் வெகுதோ இங்கே விட்டுட்டு தான் போக போகிறோம். அதனால் ரெடியாக இருங்க. ஆவியானவர் திருவிழம் பற்றுவார். கதட்டு பரிசுத்த அப்போ என்ன செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், தேவனுடைய தீர்க்க தரிசன வரங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். அதில் ஒவ்வொரு வரமும் இருக்குது. அதெல்லாம் சொன்ன டைம் பத்தாது. ஏற்கனவே அங்கே பெண்கள் கூட்டத்தில் ஒரு நாள் பேசினேன். போதிக்கிற வரம், பகுத்தறிகிற ஆவி, இதெல்லாம் தேவன் கொடுப்பார். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம், மற்ற அதில் இருக்கிற ஞான வரங்கள்லாம் முடிஞ்சோட தான் அடுத்து சுகமளிக்கிறது இதெல்லாம் இருக்கும். கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இதை உட்காந்து ஒரு நாள் பாடமாக படிங்க. கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில், ரோமருக்கு எழுதின நிருபத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறவர்களை படித்து பாருங்கள். அதில் எல்லாம் எழுதியிருக்கு. இப்போ இதில் இருக்கிற ஆவியின் வரங்கள், ஆவியின் காரியங்களை படித்தாலே இது எப்போ நமக்கு சொல்லித் தருவார்னு நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். சரியான அபிஷேகத்தில் நிரம்ப ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும். இந்த அபிஷேகத்தினாலே நான் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். வேதம் சொல்லுகிறது, உங்கள் குமார தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவார்கள், உங்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்களுடைய வாலிபர் என்ன செய்வார்கள், தரிசனங்களை காண்பார்கள், உங்களுடைய மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படியே நம்முடைய சபையிலும் கர்த்தர் அப்படி செய்ய தேவ கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.